Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட பனங்கிழங்கை எப்படி சமைக்கலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு எப்படி நமக்கு கிடைக்குதுன்றதை பார்த்துடலாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்டுக்கோங்க. பனங்கிழங்கு பனைமரத்துலேருந்து வரக்கூடிய பனம் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த பனம் பழத்தை ஒரு குழியில் வெட்டி புதைத்து அதை மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து விளைஞ்சி நமக்கு கிடைக்க போகிறது தான் பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பாருங்கள், அந்த பனங்கிழங்க நான் மண்ணில் இருந்து வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட அந்த கடைசி பகுதியை வெட்டிட்டு நான் அதோட தோலை நீக்கிட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் தோல் நீக்காமலும் வேக வைக்கலாங்க. எனக்கு தோல் வந்து கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இல்லாமல் இருந்ததுனால நான் தோலை நீக்கிட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் தோலோடையும் வேக வைக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த பனங்கிழங்க நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க. பனங்கிழங்கு கூழ், பனங்கிழங்கு வடை, உப்மா, கஞ்சி, புட்டு, நிறைய பண்ணலாங்க. அந்த நிறைய ரெசிபிஸும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச பனங்கிழங்குலேருந்து அல்லது வேக வைக்காத பனங்கிழங்கு ஒரு ரெசிபிக்கும் ஒரு மாதிரி செய்யணும். வெயிலில் காய வச்சு அதை இடித்து மாவாக்கி அந்த மாவுலேருந்து எடுத்து தான் நம்ம இந்த ரெசிபிஸ் எல்லாம் செய்ய போகிறோம். என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யணுன்றதை கண்டிப்பாக நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களோட சரண் மேகாஸ் சேனலை பார்த்துட்ருங்க. அதே மாதிரி இன்னொரு ரெசிபி சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சதை. இப்போ இந்த பனங்கிழங்கு நம்ம வேக வச்சிட்டோம், அது மீந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கூடங்க நீங்கள் துண்டு துண்டாக நறுக்கிட்டு வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை இடித்து மாவாக்கி அந்த மாவை ஜலிச்சு எடுத்துட்டு அந்த இடிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு இரும்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லா கிழங்கும் உரிச்சாச்சுங்க. குக்கரில் போட்டு அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு குக்கரை மூடிட்டு 5-6 விசில் வரைக்கும் விட்டுருங்க. விசில் இறங்கி சுத்தமாக அந்த ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள், இல்லை ஊசி வச்சு குத்தி பாருங்கள், உங்களுக்கு கிழங்கு குக்கானது தெரியுங்க. அவ்வளோதான். இப்போ நான் குத்தி பார்த்துட்டேன், கிழங்கு குக்காயிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் எப்படி சாப்பிட்ணுன்றதை காமிச்சிடுறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட லாஸ்ட் தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நாறு பகுதியாக கொஞ்சம் வருங்க. அதுக்கப்புறமா இந்த கிழங்கு 2ஆக உடைச்சிக்கோங்க. நடுவில் இருக்க தண்டு பகுதி, இது சாஃப்டாக இருக்க ஏரியா வரைக்கும் நீங்கள் மென்று சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அந்த நாரெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பனங்கிழங்கு தயாராகிடுச்சுங்க. நிறைய பேர் பனங்கிழங்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எதுக்கு நல்லது அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் வாயு தொல்லை கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது சாப்பிட்டதுக்கப்புறமா மிளகு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த கருப்பட்டி போட்டு இடிக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிக்காதவங்க காரத்துக்கு கூட இதை நல்லா காய வச்சுட்டு பூண்டு, மிளகு, உப்பு சேர்த்து இடித்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.